ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயத்த பண்ணுறீங்கன்னா எவன் வேணால் உங்கள் அசிங்கமாக பேசுவான், யார் வேணாலும் தப்பாக பேசுவான். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யறதை நிப்பாட்டாதீங்க. யாருக்காகவும் உங்களுக்கு விருப்பமாக இருக்க விஷயத்த செய்யாமல் இருந்தீங்கன்னா அதோட பாதிப்பு, இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்களே அவங்களால நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக செய். யோ, நானும் வந்தலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எந்த பக்கம் கேமரா வைக்காம ஆப்போசிட்ல திரும்பி பேசியிருக்கேன். லூசாயா நீ? தம்பி, இதெல்லாம் இப்போ ஃபேஷன்ப்பா. எந்த பக்கம் நீ கேமரா வைக்கிறியோ அங்க பார்க்காம வேற பக்கம் பார்த்து பேசினாதான் ஒரு மாதிரி மோட்டிவேஷனா தெரியும். இதுக்கு எதுக்குடா கேமராமேனு? போடா டேய். Hello Protein Force and welcome back to another video of Protein for the Broski Show channel. இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ நீ நம்மள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்னடா புதுசாக எல்லாமே பொதுவாக எல்லாமே வந்து இந்த மோட்டிவேஷன் பற்றி வீடியோ போட்டாங்க அப்படின்னா வந்து மோட்டிவேஷன் வேணும்னா இந்த வீடியோவை பாருங்கள், இஃப் யூ நீட் மோட்டிவேஷன் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனால் நீ என்னமோ புதுசாக இஃப் யூ டோன்ட் நீட் மோட்டிவேஷன் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ நண்பர்களே, பொதுவாக அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது யாருக்கெல்லாம் தேவைப்படும்னா, நிறைய இடத்துல வந்து மனிதர்களாக இருக்க நம்ம ஹியூமன்ஸாக இருக்க யாராக இருந்தாலுமே சரி, சில இடத்துல லோவாக ஃபீல் ஆகும். அதாவது நமக்கு வந்து யாரோ வந்து கைவிட்ட மாதிரியும், ஒன்று எனர்ஜி இல்லாத மாதிரியும், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரியும், ஒரு பிளானிங்கே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற மாதிரியும் நிறையா கட்டத்தில் தோணும். அப்படி இருக்க ஒருத்தங்கிட்ட போய் ஹிட்லர் ஸ்பீச் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உன்னால் முடியும், இப்படி வரலடா, எப்போ உன்னால வெளியே வர முடியாது, வெளியே வா, நீ யார் இது உலகத்துக்கு காட்டு, அந்த மாதிரிலாம் வந்து அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் அவனோட பிரெயினை கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி வந்து அவன் செய்ய முடியாத விஷயங்களாக இருக்கட்டும் அதை செஞ்சு காட்டுவான். இவ்வளோ நாள் டயர்டாக லோவாக ஃபீல் ஆனவன் ஒருத்தர் வந்து எந்திரிச்சு அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ விஷயத்தை செய்யாமல் சும்மா உட்காந்து ஒருத்தன்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் இருக்காங்க, பேர் சொல்லாமல் வர தெரில. ஸோ சில மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி அந்த ஸ்பீச்செல்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா அவனுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோதான் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க மெயினான மேட்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை 2 கேட்டகரியாக டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வந்து மோட்டிவேஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஒருத்தனுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் இந்த மோட்டிவேஷன் சக்ஸஸ் ஆகிறதையும் சேர்த்து நம்ம இந்த சைடே பார்த்துடலாம். ஆனால் இந்த மோட்டிவேஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ்னு சில மேட்டர்கள் இருக்குது, அதை ஒரு சைடு பார்ப்போம். மோட்டிவேஷன் பரிதாபங்கள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், பார்ப்போம். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. போர் அடிக்குது, கண்டென்ட் தோண மாட்டேங்குது. எந்த ஆம்பளைக்கும் தெரப்பி எல்லாம் தேவையே கிடையாது, அவனோட தேவையே வேற. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கவோ அவனை புரிஞ்சுக்கவோ இங்க யாரு ஓகே மக்களே. ஸோ இந்த மோட்டிவேஷன் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் டோபமைன். ஸோ இந்த டோபமைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயினில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒரு ஒர்க்கு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பிரெயின் அதுக்கே ஒரு ரிவார்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், அதுதான் டோபமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடுறான், எதுக்கு ஓடுறான்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய சின்ன ருட்டீன்ஸ் ஆகட்டும், இல்லை சின்ன ஆக்டிவிட்டீஸ், சின்ன டாஸ்க் நீங்கள் பண்ணுறது எல்லாமே பிரெயினில் இருந்தால் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது பிரெயினுக்கு தேவைப்படக்கூடிய ரிவார்டை பிரெயினே செக்ரீட் பண்ணி அதையே அதை பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூட ரிசல்ட் வரதுக்காக டோபமைன் அங்கே செக்ரீட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரிவார்ட் கிடைக்கும், ஜாப் கிடைக்க போதா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷனோட இருப்பீங்க. அப்போது டோபமைன் செக்ரீட் ஆகும். அப்போது இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆனீங்கன்னா அந்த டோபமைன் செக்ரீட் ஆனது ஸ்டெடியாக இருக்கும். பட் இன்கேஸ் அதுவே நீங்கள் சேலரிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனிக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உங்களுக்கு அதிகமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா அப்போ டோபமைன் நிறைய செக்ரீட் ஆகும். ஏன்னா அங்கே ஆன்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அங்கே ஒரு ரிசல்ட் பெருசாக கிடைச்சிருக்குன்ற பொழுது டோபமைன் அங்கே நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஆஃப் மோட்டிவேஷன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால, அதாவது வெளியிருந்து நீங்கள் உள்வாங்கக்கூடிய சில மேட்டர்கள்னால டோபமைன் ரஷ் நிறையா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
டோபமைன் செக்ரேட் ஆகிறனால கூட நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அர்ஜ் பண்ணுவாங்களே, அர்ஜுனா வந்து அவசரப்படுத்துவாங்களே, இந்த வேலையை டக்குன்னு முடி சீக்கிரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோபமைன் வந்து உங்களை வேக வேகமாக சில வேலைகள்லாம் செய்ய வைக்கும். ஸோ அப்படி நீங்கள் சோம்பேறித்தனமாவோ இல்லை ஒரு வேலையை செய்ய முடியாவோ லோவாக ஃபீல் ஆகி இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டோபமைன் ரஷ் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் அந்த வேலையை சீக்கிரமாக செய்வீங்க. ஏன்னா டோபமைன் நிறைய சீக்கிரம் இந்த வேலையை உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு ரிவார்ட் மாதிரி. ஆக்சுவல் நம்பர்களே VTAன்னு ஒரு மேட்டர் இருக்குது பிரெயினில், அதாவது வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் அந்த டோபமைன் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னொன்று இருக்குது நியூக்ளியஸ் அக்குபன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல், அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே டோபமைன் செக்ரெட் ஆனால் மட்டும் பத்தாது, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி உங்களுக்கு வந்து அந்த டோபமைன் அங்கே செக்ரெட் ஆகிருக்கு, இந்த வேலை நான் செய்யணும்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து செய்ய வைக்கும். அப்படிங்கும் போது இது எல்லாத்தையுமே டோபமைன் எல்லாம் பிரெயினில் கனெக்ட் ஆனது ஃபிசிக்கலாக நம்ம எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது தான் நியூக்ளியஸ் அக்கபன்ஸோட வேலை. அதாவது உடனே அந்த ஆக்ஷனை செய்ய வைக்கும். டோபமைன் செக்ரெட்டாக மட்டும் பத்தாது, உடனே அந்த வேலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிச்சம் ஃபிசிக்கல் எல்லாம் ஆல் ஓவர் பாடிக்கு ஆர்டர் போடுறது தான் இந்த நியூக்ளியஸ் அக்கபன்ஸோட வேலை. ஸோ இதுதான் ஜென்ரல் அபவுட் மோட்டிவேஷன். ஓகேங்களா? அதாவது மோட்டிவேஷன்னா என்ன, இது மாதிரிலாம் நடக்குது, ஒருத்தன் உடஞ்சு உட்காந்துருக்கான், அவனை நீங்கள் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அவனை வந்து தூங்கி விடுற மாதிரியோ சில விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா அவன் மோட்டிவேட் ஆகிட்டு சில வேலைகள்லாம் செய்வான். சரி, ஓகே, இந்த மோட்டிவேஷன் எங்கே யூஸ் ஆகுது? ஸோ பொதுவாக நிறைய கம்பெனிஸ் ஆகட்டும், இப்போ என்னோட நான் சொன்ன மாதிரி CS பேஸ் எடுத்திருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் செம்மில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் அதில் என்னெல்லாம் படிப்போம்னா வந்து ஒரு மேனேஜிங் எப்படி பண்ணணும், ஒரு டீம் கோஆர்டினேஷன் எப்படி பண்ணணும், ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணணும், ஒரு பிளானிங் எப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு மேட்டர் வந்தது என்னென்னா மோட்டிவேஷன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்க எல்லாமே வந்து கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க், அவங்களால வேலை செய்ய முடியும், அவங்க அவ்வளோ ரிச்சான ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்கள் தான், ஆனால் செய்ய முடியாமல் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இப்போ அவங்களை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்னா அங்கே கம்பெனியோட ஹெட், டீம் லீடோ யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் தராங்க, உங்களால் முடியும், நீங்கள் வந்து நம்மலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணி வாட் ஆர் த பேசஸ் யூ கேன் கிவ் மோட்டிவேஷன் இஸ் கிவிங், என்னெல்லாம் பண்ணி மோட்டிவேஷன் தர முடியுமோ அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் அந்த இருக்கவங்கலாம் தராங்க. அந்த கம்பெனி ஒரு சைடு இருக்குது. ஸோ கம்பெனி B ஒன்று இருக்குது, அங்கே இருக்கவங்க எப்படின்னா தே ஆர் ஆல்சோ வெல் ஸ்கில்டு, அவங்களுக்கும் ஸ்கில் இருக்குது, பட் ஆனால் அவ்வளோக்கா கோஆர்டினேஷன் இல்லாமல் அவ்வளோக்கா யாரும் பேசிக்க மாட்டாங்க, ஒரு பாஸ் வந்தாருன்னா அவ்வளோக்கா ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு கம்பெனி A கொடுத்துருக்க அந்த ரிசல்ட்டு கம்பெனி Bனால தர முடியல. காரணம் இந்த மோட்டிவேஷன்ற சின்ன ஃபேக்டர். என்னதான் ஒரு ஸ்கில் இருக்குது, என்னதான் நீங்கள் எவ்வளோ போய் யாராக இருந்தாலுமே சரி, நமக்குள்ளே ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு பிரெயினில் ஓடினே இருக்கணும். எஸ், என்னால் முடியும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸ்டர்னலாக சில விஷயம் நடக்கும். ஸோ நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. ஒன் ஆஃப் த மெயின் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இப்போ வரைக்குமே நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி நிறைய ஈரோடு மகேஷ் அண்ணா இருக்காங்க, அவங்க கோபிநாத் இருக்காங்க, இதுமாதிரி நிறையா ஸ்பீக்கர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதனால் மட்டும் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடையாது. சின்ன அனிமல்ஸ் எடுத்த கூட அது மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து கதை சொல்லியிருப்பாங்களே, ஸோ ஸ்பைடர் கதை ஒன்று, அது வந்து ஒரு குகைக்குள்ளே வெப்பு கட்டிகிட்டு இருக்கும், அதை அருந்து விழுந்ததுக்கப்புறம் திரும்பி அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு மனிதனாக இருக்க எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒன்று. ஏன்னா என்னதான் நம்ம லோ ஆஃபினாலும் என்னதான் நம்ம எதுவுமே இல்லை நம்மள்ட்ட இழந்தாலும் கூட மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருந்தால் அதை மீண்டு வர முடியும். ஸோ மோட்டிவேஷன் இஸ் நீட். ஆனால் இந்த வீடியோ எதற்காக அதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன் கதறல்கள் ஜோக் இல்லை இல்லையா. நிறைய விஷயத்தில் வந்து பீப்புள் எப்படி இருப்பாங்க மனிதர்கள்னா, இதை பற்றியாவது பேசணும். இப்போ நானே ஒரு மோட்டிவேஷன் பற்றி உங்கள்ட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது மாதிரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் மோட்டிவேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது மோட்டிவேஷன் கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க, மோட்டிவேஷனுக்காகவே பேசியிருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மாதிரி இருக்கும். என்னன்னா சில நேரத்தில் என்ன ஆகுனா, அஃப்கோர்ஸ் ஆமாம், அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்மள்ட்ட பேசுகிறாங்க. ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகுனா, அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே காதில் வாங்கி வச்சுக்கின்னு அவன் சொல்ல வர விஷயம் வேறையாக இருக்கும், நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோட் ஒன்று ஸ்க்ரீனில் வரும் பாருங்க, இந்த கோட்டை நீங்கள் படிங்க, என்ன எழுதியிருக்கு, ஃப்ரீ யுவர் ஓன் காம்படிஷன். அப்போ எனக்கு நானே எதிரி அதானே? இப்போ எனக்கு நானே போட்டி. அப்போ நான் தோத்தனா நானே ஜெயிச்சிடுவேன். இன்னொன்று எக்ஸ்டெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். சில மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் படிப்போம், இல்லாட்டி மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். சில கேசஸில் அது ஓகே, ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு கோட் ஒன்று சொல்கிறேன், சரியா? இந்த கோட் பாருங்கள், ஃபெமிலியாரிட்டி பிரிங்ஸ்
போட்டிருக்கா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிறைய பேத்துக்கு நீங்க ரொம்ப பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காம போயிடும், வெறுத்துருவாங்க ஆக்சுவலி. ஓகேவா? பழகிட்டே ஒருத்தவங்க பின்னாடி போய்கிட்டே பழகிட்டே இருந்தீங்கன்னா வெறுத்துருவாங்க. ஓகேவா? இன்னொரு கோட் இருக்கு, அதுவும் நான் படிக்கிறேன். இந்த கோட் பாருங்க, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். இதுக்கு அர்த்தம் நீங்க யாரு கூடயுமே பழகாம இருந்தீங்கன்னா உன்னை மறந்துடுவாங்க. ஐயோ, அப்போ ஒண்ணு என்ன மறந்துடுவாங்க, இல்லாட்டி பிடிக்காம பேரும் வெறுத்துருவாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னவன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவான். அதை நம்ம உட்காந்து அவன் என்ன மீன் பண்ணியிருப்பானோ தெரில, நம்ம உட்காந்து நம்மளே நம்மளே இது பண்ற மாதிரி இருக்கு. நம்மளே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சில இடத்துல மோட்டிவேட் ஆகாம கன்ஃபியூஸ் ஆகிறேன். நான்லாம் கோர்ஸ் வேணாம், சரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க போவோம்னு சொல்லிட்டு வீடியோ பக்கம் திசையை திருப்பினேன். மோட்டிவேஷன் வீடியோன்னு சர்ச் பண்ணுறேன். முதல்ல ஒரு வீடியோ வந்து இஃப் திஸ் வீடியோ டசன்ட் மோட்டிவேட் யூ தென் நெவர் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உனக்கு மோட்டிவேட் பண்ணணும்னா ஜென்மத்துக்கு நீ மோட்டிவேட்டே ஆக மாட்டேன் போடா. அதுக்கப்புறம் எப்படி அந்த வீடியோ பார்க்க மனசு வரும்? இது கூட பரவாயில்ல நண்பர்களே. சில வீடியோஸில் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே எதுவும் பேய் படத்துக்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ தனிமையில் இருக்க, கடலில் போயிட்டு இருக்கும்போது நீ மூழ்கிட்டு இருக்க, உன்னை காப்பாற்ற யாருமே இல்லை, நீ மட்டும்தான். எது நான் மூழ்கிட்டு இருக்கேன், காப்பாற்றி எவ்வளோ இல்லையா, ஐயோ இல்லையா பயமுடுத்துற அப்படின்ற மாதிரி இருக்கும். சில வீடியோஸ் இந்த மாதிரி போவோம், ஸ்டார்டிங்கில் பயமுடுத்துற மாதிரிலாம் பேசுவாங்க. அதான் நண்பர்களே, இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை ஒன்று. அது வெளியிலேருந்து தேடாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் தேடிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்மளே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து வாழ்க்கையே எடுத்துச்சா சோகர் அடுப்பாகுது. இப்போ உனக்கு தேவைலாம் ஒரே ஒரு மோட்டிவேஷன் உட்காரு உட்காரு. சரி, இந்த வீடியோ மட்டும் பாரு, உடனே மோட்டிவேட் ஆயிடுவேன்.